மாம்பழச்சாறு 50 முதல் 60 கிராம் வரை எடுத்துக்கொண்டு அதனை 10 முதல் 15 கிராம் தேனுடன் சேர்த்து குழைத்து தினமும் சாப்பிட்டு வந்தால் ஈரலில் ஏற்பட்ட வீக்கம் சரியாகும். ஃபேட்டி லிவர், ஈரல் வீக்கம் இருக்குங்களா, அதுக்கு சொல்றாங்க. அப்புறம் கல் அடைப்பு அப்படின்னு ஒரு குறிப்பு. பச்சை மர இலைகளை நிழலில் உலர்த்தி பொடி செய்து அந்த பொடியில் 8 கிராம் எடுத்துக்கொண்டு இரவு முழுவதும் 1 டம்ளர் நீரில் ஊற வைத்து குடித்தால் கல் அடைப்பு நீங்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரல் கோளாறுகள். 1. மாமர பிசின் ஈரல் சம்பந்தமான நோய்களை தீர்க்கும் மருத்துவ குணமுடையது. 2. மா இலைகளால் தயாரிக்கப்பட்ட தேநீரும் ஈரல் சம்பந்தமான கோளாறுகளை நீக்க வல்லது. அடுத்த குறிப்பு தூக்கமின்மை. இரவில் மாம்பழத்தை 1 கோப்பை பாலுடன் சேர்த்து சாப்பிட்டால் தூக்கமின்மை உடனடியாக சரியாகும். அடுத்த குறிப்பு சர்க்கரை நோய். மாம்பழச்சாற்றுடன் சம அளவு நாவல் கொட்டை பொடியை கலந்து சாப்பிட்டால் சர்க்கரை நோய் கட்டுப்படுத்த முடியும். அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா மூலம், பைல்ஸ். 1. கனிந்த மாம்பழத்தின் உட்பகுதியில் உள்ள பருப்பை தினமும் சாப்பிடுவது மூல நோய்க்கு மிகவும் நல்லது. 2. மாங்கொட்டையின் உட்பகுதியை பொடி செய்து அதை தினமும் 2 அல்லது 3 முறை சாப்பிட மூல நோய் குணமாகும். அடுத்த குறிப்பு வயிற்று வலி. உடல் சூட்டினால் இரவு நேரங்களில் ஏற்படும் வயிற்று வலிக்கு ஆலம் பொடியுடன் நௌசதாரை கலந்து தூங்குவதற்கு முன் தொப்புளுக்கு கீழே தடவினால் உடனடி நிவாரணம் கிடைக்கும். அடுத்த குறிப்பு வெள்ளைப்படுதல். மாமரப்பட்டையை 1 கிலோகிராம் எடுத்து அதனை 5 கிலோ தண்ணீரில் கரைத்து அந்த தண்ணீர் 1 லிட்டராக சுண்டும் வரை காய்ச்சி தினமும் 2 அல்லது 3 முறை குடித்தால்